ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி மாதிரி உங்களோட ட்ரெஸ் பேட்டர்னை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே ஃபைல் இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோட ட்ரெஸ் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிளெயினாக ஏதாவது ட்ரெஸ் போட்ட மாதிரி ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிளெயினாக ட்ரெஸ் போட்ட மாதிரி இருந்துச்சுன்னா அதோட பேட்டர்ன் ஈஸியாக தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஃபோட்டோ செலக்ட் பண்ணோன்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி கரெக்டாக ட்ரெஸ்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் Ctrl+J கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா டூப்ளிகேட் லேயர் கிரியேட் ஆகும். இதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிளேஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த பேட்டர்னுக்கு உங்கள் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண இமேஜை உங்கள் ட்ரெஸ்ஸு கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறம் என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. என்டர் கிளிக் பண்ணிட்டு அந்த லேயரை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. லேயர்னா இப்போ நம்ம பேட்டர்னுக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணோமா, அதான் லேயர். அதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்குன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா நார்மல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன்ட்டு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்படி சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ட்ரெஸ் பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிடும். இல்லை ஸ்க்ரீன் தான் செலக்ட் பண்ணணும், இல்லை நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு இது கிளிக் பண்ண சொல்ல ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஸ்க்ரீன் செட் ஆச்சு, அதனால் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணேன். இதே மாதிரி உங்களோட ட்ரெஸ் பேட்டர்னை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்து எதை பற்றி வீடியோ போடலாம்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.